வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்துடலாம். எப்போ அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்பயே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ வீட்டு காலி பண்ணிடுங்க, இனிமேல் இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைப்பா கொஞ்சம் டைம் கூட நான் வீடை பார்க்கணும், வீடு பார்த்துட்டு அப்புறமா நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறமேட்டு தான் அந்த ஒரு கடை வச்சாங்க. கடை வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ 2 மாதமாக வாடகை தரல. ஏன் தரலன்னா அவங்க ஜாப் விட்டாங்க. இப்போ ஒரு ஜாபுக்கு போனால் ஸ்டாண்டர்ட் இன்கம் வரும், அந்த இன்கமில் வீட்டு வாடகை கொடுப்பாங்க. இப்போ வீடு வாடகையும் இல்லை. அம்மாவுக்கும் இன்னும் கோவம், லவ் பண்ணியும் ஏமாற்றுவீங்க, வீட்டு வாடகையும் தரமாட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சண்டை பெருசானோடனே அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இல்லைப்பா அந்த மாதிரி வா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. நான் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு அதான் அந்த வார்த்தை கேட்டோம் எனக்கா அப்செட் ஆகி, சரி வாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மா அந்த பொண்ணு 3 பேரும் போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். இதுதான் கடைசியாக நாங்கள் வெளியே போன ஒரு நாள். அதுக்கு அப்புறமேட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணி அம்மாட்ட சொல்லு, டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீ சொல்லு. முக்கியமாக இல்லைப்பா இந்த மாதிரி அம்மா உன்னைய பார்க்குது, பேச ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லு. இன்னமும் என் பொண்ணு உன்னைய லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லு சொன்னீங்கன்னா அம்மா கொஞ்சம் இதாகிடுவாங்க, வீடு வாடகை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னாங்க. அந்த வார்த்தை கேட்டோன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, சரி ஓகே அவங்க அம்மா எங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் போய் அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைம்மா இந்த மாதிரி அவங்க இது அந்த பொண்ணை பற்றி நான் பேசலை, ஏன்னா அது வேறு மாதிரி போகணுன்னு சொல்லி அதை விட்டுட்டு நான் இல்லைம்மா அவங்களுக்கு வீடு வாடகைக்கு இல்லையா, அதனால் டைம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அம்மா என்னை அசிசமாக திட்டினாங்க. வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சல் கூட அந்த பொண்ணு இருக்குது. அம்மா காய்ச்சல்னால் என்ன பண்ணணும், வீட்டு வேலை செய்யணும், சாப்பாடு ஆகணும், ஒரு கூட ஹெல்ப் பண்ணணும். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அந்த இது ஒரு அட்டை மாதிரி அட்டையை வச்சு பிசி விட்டுருந்தாங்க. அவங்க அம்மா சாப்பாடு ஆக்குதுன்னா கூட நின்று தண்ணி ஊற்றுறது, ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாடெலாம் ஆகலை, ஹெல்ப் பண்ணுறது. காய்ச்சல் வந்த உடனே பண்ணுற வேலை. அவங்க அம்மாவா திட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா அந்த பண்ணிட்ட ஸ்டேட் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க, ஏன்ட்டா வராங்க, ஏன்ட்டா வந்தால் எழுதி சொல்கிறாங்க. நான் என் பொண்ணை சொம்பரியாவா அழுத்துட்டேன், இப்போ இது என்ன சொல்லணும் மாற மாட்டேங்குது, திருந்த மாட்டேங்குது, எனக்கு ஒரு காய்ச்சல், சாப்பாடு கூட அவள் ஆக்க மாட்றா, இவள் நான் எப்படி நான் சமாளிக்கிறது அப்படிங்கிறாங்க. நான் இதுதான் அவங்க அம்மாட்ட நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் சின்ன வயசில் அப்படியே அசால்ட்டாக விட்டீங்க, எந்த ஒரு வேலை செய்யாமல் கற்றுக்க சொல்லாமல் நீங்கள் அப்படியே அசால்ட்டாக விட்டீங்க. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும். இந்த வயசில் கற்றுக்கணும் தோணாது. ஸோ அதை அவங்ககிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க சொல்லிட்டு அப்புறமேட்டு சாரி கேட்குறது, இதெல்லாம் பண்ணி சரி அவங்கள ஒரு வழி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறேன். அவங்க அம்மா அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க, என் பொண்ணை நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத மாதிரி நான் வளர்த்துட்டேன் அப்படின்னாங்க. இப்போயாச்சும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. நான் தான் பேசணும்ல, கேரக்டர் அது ஒரு இன்பில்டு, அது மாறாது. ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு சைட் அடித்தாங்க. நான் தான் சொல்லி புரிய வச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டேன். அவங்க எழுதி விட்டாங்க. அந்த பொண்ணு எப்போ என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிச்சோ அப்போ அந்த பொண்ணு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலை, சைட் அடிக்கிறது தான். இப்போ அஸ்யூஷுவல் வந்துட்டானுங்க. வீட்டு பேக் சைடில் அப்படியே வர்றது, ஒரு 5-6 பேர் நிற்கிறது, நின்றுட்டு அந்த பொண்ணை பேச ட்ரை பண்ணுறது,
அதில் ஒருத்தன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டான். பேசிட்டு இன்னமும் கேட்டான், ஏங்க எப்படி இருக்கிறீங்க, தலைவலிக்குதா, நான் வேணா மருந்து தரட்டுமா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறோம். இது வந்து இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்ல. அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட போய் சண்டைக்கு போக, அந்த பையன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பசங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி பொண்ணு பொண்ணு நாங்கள் அலையிறானுங்க அப்படிங்கிறானுங்க. நான் எங்கள் அம்மா பிடிச்சி திட்டி விட்டேன். உங்கள் பொண்ணு ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன் வந்து பேச வரான், பொண்ணு வந்து பார்க்க வைக்கும், அந்த போய் பார்ப்பான், பேச ட்ரை பண்ணுவான், இவன் பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அம்மாவும் சண்டைக்கு போகும். பொண்ணுக்கு என்ன வேலை, இங்கே அம்மாவுக்கு என்ன வேலை. சென்னை போயிட்டேன். சென்னை போய்ட்டு ஒரு மாதம் கழித்து சேலம் வந்தேன். சேலம் வந்துட்டு அவங்க அம்மாவோட கடையை பார்த்தேன். கடை பூட்டி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஏங்க கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா கடைக்கு போகல அப்படின்னு. ஏங்க இல்லைப்பா வந்து அந்த சண்டை ஆச்சு இல்லை, அதனால் வந்து வேணான்னு வந்துட்டேன், எனக்கு கடையை வேணாம், ஒன்றும் வேணான்னு வேலைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ என் காசு அப்படின்னு, நான் வந்து உனக்கு சம்பாதிச்சு நான் அவனுக்கு காசு தரேன், அதனால் இப்போதைக்கு எதுவும் என்கிட்ட காசு கேட்டுறாத அப்படிங்கிறாங்க. எனக்கா கோபமான கோபம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வச்சு நான் கடைக்கு போட்டு செட்டில் ஆகிட்டு அதில் எது இன்கம் போதோ அதில் நான் கொஞ்சமாக தரேன் அப்படின்னாங்க. தரல, இன்கமே தரல. இன்னொன்று என்னென்னா, அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் உன்னை பற்றி சொல்கிறேன், பேச வைக்கிறேன், பேசி புரிய வச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாங்க. அதுவும் பண்ணல. இப்போது வீட்டு வாடகை தரணும், வாடகையும் தரல. எங்கள் அம்மா வந்து என்னை புஷ் பண்ணிருக்காங்க, வாடகைங்க அப்படின்ட்டு. இது எல்லாம் சேர்த்து நான் போய் கேட்டு சண்டை போடுறேன். அப்போது சண்டை போடும்போது நான், அவங்க அம்மா, அந்த பொண்ணு 3 பேர் தான் இங்கே தான் மாடியில். இந்த மாதிரி என்னங்க ஆச்சு, எது பண்ணுறீங்க, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான். அப்படியே கொஞ்சமாக அந்த வார்த்தை ஸ்லிப்பாகி சண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அவங்க அம்மா வந்து அந்த காசு வந்து இல்லைன்னு சொல்லணும், அதாவது நீங்கள் ஏமாற்றணும், அதுக்கு ஒரு அதே சொல்கிறாங்க. அந்த பெண்ணை போட்டு அம்மா இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு உள்ளே போயிடுச்சு. அது என்ன வார்த்தைன்னா, அது வேணாம், அது சொன்னால் அவங்க அம்மாவுக்கும் கேவலம், அவங்க பொண்ணுக்கும் கேவலம். இப்போது அந்த பொண்ணு என்னைய வேணாம் சொல்கிறதுக்கு காரணமே இல்லை. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காரணம் கிடைச்சு. ஆனால் இப்போது அவங்க அம்மா அந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த வார்த்தையை கேட்டு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டாங்க. வார்த்தை கேட்ட எந்த பொண்ணும் என்னைய லவ் பண்ணாது, அப்பேற்பட்ட வார்த்தை.